தெய்வநாயகி பாடி வெளிய. மாப்பிள்ள என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா? எக்கச்சக்க போதை போல இருக்கு. போய் என்னன்னு விசாரிங்க. மாப்பிள்ள என்னது? வாங்க 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 மச்சி, வாங்க மச்சி வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்கறீங்க? மச்சி ஓவரா குஷ்ட சொல்லவே வேண்டாம், வீசுது. மச்சி, நான் குடிச்சது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா, அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும். அவகிட்ட சொல்லிடாத. மாப்பிள்ள, பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க? ஒய்ஃபாவ நைஃப் இல்ல, அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க? ஏதாவது ராவடி நடக்க போகுது. இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல. எங்க நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல. மாப்பிள்ள, நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்காதீங்க. காப்பி கலந்தாளா, கீரை அறிந்தாளா, கேஸ் அடுப்பு மூட்டினாளா, இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா, இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இரு கரங்களிலே பசுவை போட்டாளா, மாப்பிள்ள சிசுவை போட்டாளா? யாரை கேட்கிறாய் கேள்வி? மாப்பிள்ள, எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. இன்னைக்கு அவளத்தான். அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான். ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள, யார் அவன் ஐடியா குடுக்கறவன்? சிவராமன் தான் ஐடியா குடுக்கறான்னு நான் எங்க குடிபோதையில உளறிட்டு வேணும்னு பாக்குறீங்களா? அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது குரு துரோகம். மாப்பிள்ள, டாப்ல அடிபட்ட போகுது. இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு? சித்தப்பா, அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே, அந்த சிவராமனா இவருக்கு குரு? பூனையா? அவன் ஒரு கேன. சித்தப்பா, சிவராம வீட்ல எப்படி? ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறத வச்சு சொன்னா, சிவராம வீட்ல ஒரு புலி. அவன் அதிகாரம் பண்ணினா 8 தெருவுக்கு கேட்கும். அவன் அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா 10 தெருவுக்கு கேட்கும். சுருக்கமா சொன்னா, சிவராம பொண்டாட்டிய ஆட்டி படைக்கிறான். ஓ, அதான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா? சிவராமா, வைக்கிறேன்டா உனக்கு சிவகாசி வேட்டு. மிஸ்டர் சிவராமன், நீதானே? ஆமா. நீங்க? நான் உன் புருஷனோட பாஸோட பாஸ்மா. பாஸ் வைஃபா? அப்ப பாசி. வாங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. தேங்க்யூ. உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னால வர முடியல, அதான் இப்ப வந்தேன். என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்க. இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. யாரு? இவரா? ஒன்னும் சொல்ல மாட்டாரு, வாங்கிக்க. தேங்க்ஸ். பிரிச்சு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இப்போ வந்துடுறேன். என்னடா பாக்குற? இந்த பூஜா உனக்கு தான். தூக்கிக்கிட்டு உன் பொண்டாட்டி பின்னால நீ லோ லோன்னு அலையல, நான் கொண்ட போடுறதையே விட்டுடுறேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ. கம்மகமாகுதே. என்ன காஃபி தூள்? அவரைத்தான் கேட்கணும். இந்த சோஃபா நல்லா இருக்கே, எங்க வாங்கினது? அவரைத்தான் கேட்கணும். வீடு வாடகை வீடா? அவரைத்தான் கேட்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறியே, உனக்கு சுய புத்தி இருக்கா? அவரைத்தான் கேட்கணும். உன்னோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி, இன்னையில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? லக்ஷ்மி, இங்க வா.
எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒண்ணு கொடுங்க. சரி. ஆமா, நீ ஒண்ணு எடுக்கல? சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு புடவைனா ரொம்ப நல்லா இருக்கும். நீ வேணா 2 எடு. வேண்டாங்க, இது எல்லாத்தையும் அவரே வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீ ஒரு ஷோகேஸ் பொம்மைன்னு சொல்லு. வாயை திறந்து எதையும் கேட்க முடியாது. நீ பேக் பண்ணுப்பா. சரிம்மா. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அப்புறமா கொடுக்குறேன். அது வந்து பணம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பர்ஸ்? நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவேன்னு பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? வெளியில வா, பேசிக்கிறேன். ஏ லக்ஷ்மி, என்ன பொண்ணு நீ? ஒரு 10 ரூபாய் கூட பர்ஸ்ல வச்சிருக்க மாட்டேன்? இல்ல, அவர் என் கையில பணம் கொடுக்கிற பழக்கமே இல்லைங்க. சம்பளத்தை வாங்கி நீ வச்சுக்க வேண்டாமா? 5க்கும் 10க்குமா புருஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா போலாம். இதான் எங்க லேடிஸ் கிளப். நான் தான் இதுக்கு பிரசிடென்ட். சீக்கிரமா உன்னைய மெம்பர் ஆக்கிடுறேன். இதான் உங்க கான்ஃபரன்ஸ் ஹாலா? ரொம்ப அழகா இருக்கே. அழகா இருக்கா? இங்க நான் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, நான் வரேன். அவர் வந்துருவாரு. லேட்டா போனா அப்புறம் என்ன திட்டுவாங்க. இந்த பயம் அவன் புருஷனுக்கு இருக்கணும். சேச்சா, அனாவசியமா அவர் லேட்டாவே வரமாட்டாரு. எப்பவாவது ஆபீஸ்ல ஒவ்வொரு வாட்டி ஓவர் டைம் நல்லதா. ஐயோ, ஓட்டியா? ஓட்டி கீட்டின் பண்ணா கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? ஆபீஸ்ல ஒரு லேடி டைப்பிஸ்ட் இருக்கா. நீ அழகாத்தான் இருக்க. ஆனா இந்த ஆம்பளைங்கலாம் சரியான டைப். தம் பொண்டாட்டியை விட மத்த பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்பு. நாளைக்கு ஆபீஸ்ல ஏதாவது கசமசம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்றது? யோசி. ஆமா, உன் கண்ணு என்ன லேசா சிவந்திருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. இது நேத்து ராத்திரி அவர் கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தாரு. இதெல்லாமா போய் வெளியில சொல்றது? ஐயோ, அவர் கொடுத்தது ஒண்ணும் அது இல்லைங்க. பின்ன ஒண்ணுல பாதி. ஒண்ணுல பாதி. யூ மீன் அரை? ஓ, அடிப்பாரா? ஓ, அடிப்பாரே. அதுல என்ன சந்தோஷம்? ஆமா, உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. புருஷனை கைக்குள்ள போட்டுக்க ஒரு ராத்திரி போதுமேமா. நீ 365 ராத்திரியை வேஸ்ட் பண்ணிட்டியே. என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றீங்க? புருஷன் பலவந்தமா படுக்கைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி அமெரிக்கால ஒருத்தி டைவர்ஸ் பண்ணிட்டான். ஜப்பான்ல ஒருத்தி புருஷன் சத்தமா குரட்ட விடுறாருன்னு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். காலம் இந்த செட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இன்னும் கர்நாடகமாவே இருக்கியே. ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாமளும் நடந்துக்கணும். ஐயோ, அப்படி நான் நடந்தா என்ன அடங்காப்படாரின்னு சொல்ல மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னால நானும் உன்ன மாதிரி உலகம் புரியாதவளா தான் இருந்தேன். சாக போறதுக்கு முன்னால எங்க அம்மா என்ன கூப்பிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் புருஷனை அவன் போக்குல விட்டுறாத. அப்படி விட்டுட்டா உங்க அப்பா குடிச்சு சீரழிஞ்சு குடும்பத்தையே குட்டி சோறாக்கிட்டாரு. அதனால ஆரம்பத்திலேயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல, அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்குன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு லட்சுமி, நான் அடங்கா பிடாரியா? புருஷன் மேல பக்தி மரியாதை இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே காட்டிக்க கூடாது. அப்பதான் குடும்ப கௌரவத்தை ஒரு பொண்ணு காப்பாத்த முடியும். எண்ணி 3 மாசம் 3 மாசம் உன் முகத்துல காஃபி கொட்டின உன் புருஷனை காஃபி கலக்க வச்சு கலக்கறே ஒரு கலக்கு. அதிகாரமா உன்னை கை தட்டி கணக்கு கேட்கிற உன் புருஷனை அடக்கத்தோட கை கட்டி கணக்கு ஒப்பிக்க வைக்கிறேன். எடுத்து கொடுக்கிற புடவையை கட்டுறவ பேர் தான் பொண்டாட்டினா, வீசி எறிகிற வேட்டியை கட்டுறவன் பேர் தான் புருஷன்னு நிரூபிச்சு காட்டுறேன். கை நீட்டி அடிக்கிற உன் புருஷனை கையெடுத்து கும்பிட வைக்கிற லட்சுமி. இட்ஸ் a challenge.